ஒரு சைக்கோ கில்லர் பிறக்கும் போதே சைக்கோ கில்லராக தான் பிறக்கிறானா இல்லை நம்ம வாழக்கூடிய இந்த சமூகம் தான் அவனை சைக்கோ கில்லராக மாற்றுதா அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ஆய்வுல தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபாரன்சிக் சைக்காலஜியில் மெக்டொனால்ட் ரயாட் அப்படின்னு ஒரு தேரி இருக்குது. அதாவது ஒரு குழந்தை எதிர்காலத்தில் சைக்கோவாக மாறுமா அப்படிங்கிறதுக்கு 3 முக்கிய அறிகுறிகள் அவங்க சின்ன வயசில் தென்படும் அப்படின்னு இந்த தேரி சொல்லுது. மிருகங்களை சித்திரவதைப்படுத்துறது, 2 தீ வைக்கிறதுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அலாதியான அந்த இன்பம், 3வது 5 வயசுக்கு மேலேயும் பெட்லேயே யூரின் போயிடுறது. சயின்டிஸ்ட் மத்தியில் இந்த தேரி இன்னமும் ஒரு விவாத பொருளாகவே இருந்தாலும் பெரும்பாலான சைக்கோ கில்லர்ஸுக்கு இதில் சொன்ன அறிகுறிகள் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்படி இதில் உள்ள 3 அறிகுறியுமே 100% இருந்த ஒரு சைக்கோ கில்லர் தான் எட்மண்ட் கெம்பர். 15 வயசுல தன்னோட சொந்த தாத்தா பாட்டியை கொல்றான். அடுத்தது 6 இளம்பெண்களை கொல்றான். அதுக்கும் அடுத்தது தன்னோட சொந்த தாயையும் அவனோட தோழியும் கொல்றான். இவனோட ஐக்யூ லெவல் 145. இவ்வளோ புத்திசாலியான ஒருத்தவன் ஏன் அந்த கொலைகளை பண்றான் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் இவனோட மூளையை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறான். அதில் அவன் மூளையில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதி முற்றிலுமா செயலிழந்து போய் இருட்டா இருக்கிறத சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸ் பகுதியோட வேலை என்னன்னா, நம்மளுக்கு ஏற்படக்கூடிய இந்த இரக்க உணர்வு, கோபத்தை கட்டுப்படுத்துறது, இது மாதிரி சுய கட்டுப்பாட்டு உணர்வுகளை இந்த பகுதி தான் தூண்டி விடுது. இந்த பகுதி அவனுக்கு முற்றிலுமா செயலிழந்து போயிருந்திருக்கு. அப்போனா மூளையில் இந்த பகுதியில் ஏற்படுற பிரச்சனை தான் ஒருத்தவனை சைக்கோவா மாற்றுதா அப்படின்னா இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே காத்துட்டு இருக்கு. டாக்டர் ஜேம்ஸ் ஃபேலன் இவர் ஒரு ஃபேமஸான அமெரிக்கன் நியூரோ சயின்டிஸ்ட். இவர் பல வருஷமா இதே மாதிரி சைக்கோ கொலைகாரங்களோட பிரெயின் ஸ்கேன்ஸை ஆராய்ச்சி பண்ணி வந்திருக்கிறாரு. ஒரு நாள் எதர்ச்சியா தான் குடும்பத்தில் உள்ளவங்களோட பிரெயின் ஸ்கேன்ஸையும் தன்னோட பிரெயின் ஸ்கேன்ஸையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு. அதில் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து அவர் அப்படியே உறைஞ்சி போயிடுறாரு. ஏன்னா அந்த மூளை ஒரு கொடூரமான சைக்கோ கொலைகாரனோட மூளையை விட ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அது வேற யாரோடதும் இல்லை, ஜேம்ஸ் ஃபேலனோட சொந்த மூளை தான் அது. ஒரு சைக்கோக்கான மூளை குறைபாடும் மரபணும் இருந்தும் அவர் ஏன் சமுதாயத்தில் ஒரு மதிக்கத்தக்க விஞ்ஞானியாக வாழ்ந்தாரு, அவர் ஏன் ஒரு கொலைகாரனாக மாறல அப்படிங்கிறதுக்கு அவரே விளக்கத்தை அற்புதமாக கொடுத்துருக்காரு. என் மூளையில் கோளாறு இருந்தது உண்மைதான், ஆனால் நான் வளர்ந்த சூழலோ என் பெற்றோர் எனக்கு கொடுத்த அன்போ பாதுகாப்போ ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. என் மூளையில் இருந்த அந்த பகுதி தூண்டப்படவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எட்மண்ட் கெம்பரோட வளர்ப்பு சூழல் இந்த மாதிரி கிடையாது. சின்ன வயசுலேயே அவங்க அம்மா அவனை ஒரு பேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு இருட்டு ரூமில் பூட்டி வச்சு சாப்பாடு கூட கொடுக்காம அவனை ரொம்ப கொடுமையான நடத்திருக்காங்க. இந்த வன்முறையான வளர்ப்பு சூழல் தான் அவனுக்குள்ள உள்ள அந்த மிருகத்தை தூண்டி விட்டுருக்கு. சைக்காலஜியில் ஒரு ஃபேமஸான ப்ராவர்ப் ஒன்று இருக்கு, ஜெனட்டிக் லோட்ஸ் த கன் பட் என்விரான்மெண்ட் புல்ஸ் த ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. மரபணு மூளை குறைபாடு அப்படிங்கிறதுலாம் ஒரு துப்பாக்கியில் தோட்டாவை லோட் பண்ணுறதுக்கு சமம். நம்ம வாழக்கூடிய அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது அந்த துப்பாக்கி அழுத்துறதுக்கு சமம் அப்படிங்கிறத அந்த ப்ராவர்ப் சொல்லுது. நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அன்பும் அந்த பாதுகாப்பான வளர்ப்பு சூழலும் தான் அவங்களோட எதிர்காலத்தையே தீர்மானிக்குது. ஒருவேளை அவங்க மூளையிலே பிரச்சனை இருந்தாலும் நம்மளோட அந்த பாதுகாப்பான வளர்ப்பு சூழல் அப்படிங்கிறது அதை மாற்றிட போகுது. ரீசெண்டாக இப்போ கேரளாவில் நடந்த சம்பவம் கூட நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பேபி அர்ஷத்தோட கேஸு. அதில் அந்த குழந்தையோட உடம்புல 51 காயங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுவும் பெத்த தாய். அதாவது அவங்க கண்டிப்பாக ஒரு சைக்கோ பார்த்தா தான் இருந்திருக்க முடியும். அவங்களோட மூளையில் அந்த பிரச்சனை இருந்திருக்கும். இறக்கத்தை தூண்டுறதுக்கான அந்த உணர்வே அவங்க மூளையில் இருந்திருக்காது தான் நான் நினைக்கிறேன். அவங்களோட வளர்ப்பு சூழலுமே ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குழந்தைகளை வளர்த்திட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கண்டிப்பாக இந்த ஆய்வில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கேன்.